அண்மை செய்தி. சட்டக்கல்லூரி இறுதியாண்டு மாணவ மாணவிகள் சென்னை பசுமைவழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்தனர். இதுகுறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரிலே சந்தித்து சென்னையிலே பல்வேறு தனியார் கல்லூரிகளிலே சட்டப்படிப்பு படித்து வரக்கூடிய 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் கடலூர் CKS கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய இல்லமாக இருக்கக்கூடிய சிவந்தி இல்லத்திலே சென்னையிலே பல்வேறு தனியார் கல்லூரிகளிலே பட்டப்படிப்பு இறுதியாண்டு படிக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கள் நேரிலே சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைத்துக் கொண்ட இறுதியாண்டு சட்ட மாணவர்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய துண்டை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அடித்தட்டு மக்களுக்காகவும் நீங்கள் அயராது உழைக்க வேண்டும், எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்று சட்டக்கல்லூரி மாணவர்களை வாழ்த்தியதோடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நன்றி தெரிவித்து கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்ட இறுதியாண்டு படிக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளோடு 300க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி இறுதியாண்டு படித்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் தங்கள் கட்சியில இணைத்துக் கொண்ட பிறகு குழு புகைப்படம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரோடு எடுத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது.